கொல்கத்தா பெண் பயிற்சி மருத்துவர் கொலைக்கு கண்டனம் தெரிவித்து வேலூர் மாவட்டம் அடுக்கம்பாறையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவர்கள் மற்றும் மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முரளி. அவரிடம் பேசலாம். வணக்கம் முரளி, இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் தொடர்பான முழு விவரம். பரிதா, அந்த மேற்கு வங்க மாநிலம் இந்த கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து இந்த இந்தியா முழுவதும் உள்ள மருத்துவர்கள் பணியை புறக்கணித்து கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதனைத் தொடர்ந்து இந்த வேலூர் மாவட்டத்திலும் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவர்கள், அதாவது பயிற்சி மருத்துவர்கள் பணியை புறக்கணித்தும் இந்த மருத்துவ கல்லூரி மாணவர்கள் வகுப்பை புறக்கணித்தும் கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக அந்த கண்டன போராட்டத்தை கையில் எடுத்ததற்கு முக்கிய காரணமே இந்த மருத்துவ கல்லூரி மாணவியின் படுகொலைக்கு நீதி வழங்க வேண்டும். அதே போன்று பெண் மருத்துவர்கள் படுகொலையில் நேர்மையான விசாரணை மற்றும் நியாயம் கிடைக்க வேண்டும். அதாவது தமிழகத்தில் பணிபுரியும் பெண் மருத்துவர்களுக்கு இரவு நேர பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். அதோடு இந்தியா முழுவதும் உள்ள அந்த பெண் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும். அதுபோன்று தேசிய மருத்துவர் மற்றும் மருத்துவமனை சட்டத்தை உடனடியாக கொண்டு வர வேண்டும். அதே போன்று இந்த மருத்துவமனை பாதுகாப்பு சட்டத்தை பின்பற்றி மருத்துவமனையை பாதுகாப்பான முறையில் இருக்கிறதா என்று உறுதிப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த வேலூர்ல, அதாவது தனியார் மருத்துவமனைகள் 100% இந்த புறநோயாளி பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டு இந்த பதாகை வைக்கப்பட்டு புறநோயாளி பிரிவு மூடப்பட்டது. அதே போன்று அரசு மருத்துவமனையில் புறநோயாளி பிரிவில் ஒரு சில மருத்துவர்கள் மட்டுமே கொண்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த அவசர சிகிச்சை பிரிவு வழக்கம் போல இயங்க வருகிறது. அதே போன்று இந்த அடுக்கம்பாறை உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இந்த பயிற்சி டாக்டர்கள் மற்றும் மாணவர்கள் 100க்கும் மேற்பட்டவர்கள் இந்த மாணவி படுகொலையை கண்டித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் அந்த வேலூரில் இயங்கும் தனியார் மருத்துவமனைகளில் 100% புறநோயாளி பிரிவில் இந்த சிகிச்சை அளிக்காததால் இந்த புறநோயாளிகள் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். பரிதா, விவரங்களுக்கு நன்றி முரளி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.